வள்ளியம்மா குளிச்ச இடம். இந்த காட்டுக்குள்ள ஆறு இருக்கிறாங்கன்னு தெரியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு அம்பாறை பகுதி சேர்ந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஜனை எல்லாம் மேற்கொள்வாங்க. முல்லைத்தீவு வட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலய பரம்பரை பூசாரியார் என்று இந்த செவி வழி வந்த வாய்மொழி மூலமா பரம்பரையா கடத்தக்கூடிய கதைகள். இந்த ஒரு ஆளு கால் அச்சு மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்தாலும் தெரியும் ஒரு வேல் ஒன்றை வைத்து வழிபடுறாங்க. வேல் திரிசூலம் எல்லாமே இருக்கு. இது என்ன வள்ளியம்மா புட்டு செய்து கொண்டிருக்கு. புட்டு அள்ளி எறிஞ்சு போவா. அதுதான் இந்த கல்லத்துல இதெல்லாம் புட்டு இது சொல்லிடும். செவி வழி வந்த சரி 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 சரி. அதனால மக்கள் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தா வந்து முதலாவது சரியா வேல் போன்ற அமைப்புல இருக்கு. உங்களுக்கு விலங்குதா கிட்டது காட்டுற பாருங்க. போற வழியில இரவுல பாருங்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இப்ப நாங்க இந்த கடற்கரையில பக்தர்கள் குளிக்கிறதா பார்த்து கொண்டிருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இந்த பகுதியில குளிக்கிறது ஒரு ஆபத்தானது. ஆனா இப்ப இந்த முறை பக்தர்கள் அதிக அளவான பேர் வந்தபடியா நிறைய பேர் இங்க குளிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. இதை பத்தி நான் கருத்துக்கள் சொல்ல விரும்பல. பாக்குற பக்தர்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் செய்வோம். அதுதான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த உகந்தைக்கு வாரார்கள் இந்த கடற்பரப்புல வந்து குளிக்கிறீங்க. உங்க பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திட்டு ஜாலியாக குளித்து கொள்ளுங்க. சரி, இப்போ இதால் போனோம்னு சொன்னால் நாங்கள் முருகனும் வள்ளியும் மந்திரிங்க நம்பப்படக்கூடிய அந்த தோணிக்கல் அங்கே தான் போகிறோம். இதான் வந்து அந்த தோணி அப்படின்னு சொல்றாங்க. 2 தோணி இங்க வந்து வித்தியாசம் வழியா இருக்கு. ஒரு பள்ளம் சரி, இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த ஆக்கள் நிற்கிறாங்க மேல் மலை, அதைத்தான் நாங்கள் வந்து பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா அங்கே வந்து இந்த நேர்த்தியெல்லாம் வைத்து நடந்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த அவல் எல்லாம் பிரட்டி வார பக்தர்கள் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அந்த பாறை பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் விளக்கமாக வந்து சொல்கிறேன். இதுலேயே நிறைய விடயங்கள் இருக்குது. நாளைன்னு சொல்கிறது அடுத்த காணொலியில் உங்களுக்கு வரும். நாங்கள் வந்து இப்போ அந்த மலை உச்சியில் வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தாலும் தெரியும் ஒரு வேல் ஒன்றை வைத்து வழிபடுறாங்க. வேல் திரிசூலம் எல்லாமே இருக்குது. அவங்கவுங்க நம்பிக்கை. மாலை நேரம் சூரியன் மாதிரி காட்சிகள் நல்லா பண்ணுறாங்க. அது வந்து இந்த ஒரு ஆளு கால் அச்சு மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. என்னன்னு சொன்னா முருகனும் வள்ளியும் இந்த இடத்துல வந்து ஓடி விளாண்டவங்களாம் ஜோடியா. அதுக்கு ஏற்ற மாதிரியே கால் தடம் இருக்கும். அதான் இதுல உண்மையாக நான் பெஸ்ட் டைம் அவங்க சொல்லும் போது பகுதியாகும் சும்மா ஜோக்கா சொல்றதானே அப்படின்னு விட்டுட்டேன். பிறகு இப்படி கால் தடங்களை அப்படியே கல்லால் அடிக்கடி வச்சிருப்பாங்க. அதை பார்க்க நேரம் அந்த சம இடைவெளியில் இருக்கு. சந்தமன் சொல்லுவாங்க. ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. சந்தமன் சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரே செயல் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. மணிக்கூடு சுத்துறது அதெல்லாம் சரியான சந்தத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த கால் இடைவெளியும் சரியான சந்தத்தில் இருக்கும். சரியா வேல் போன்ற அமைப்புல இருக்கு. உங்களுக்கு விலங்குதா கிட்டது காட்டுற பாருங்க. இதெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் உண்மையாவே இந்த வேல் எல்லாம். ஆனா அந்த கால் தடங்கிறது வந்து சரியான இடைவெளியில இருக்கு. அது இன்னும் அந்த அங்க இருக்கிற பாறைகளுக்குள்ள போனால் ரொம்ப தெளிவா தெரியும். இந்த இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு வர்றது பார்த்தீங்கன்னு சொன்னா வள்ளி மஞ்சள் அரைச்ச கிணறு பார்த்துட்டு வராங்க. வள்ளி மஞ்சள் அரைச்ச கிணறு. அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா வேடவ குழுக்கள் தானே அந்த நேரத்தில் இதுல பெரிய பாறையில் அடுக்கி பாதுகாப்பு அரணா வச்சு அதுக்கு அங்கால வந்து பெண்கள் குளிக்கிறதுக்காக செய்திருக்காங்க அந்த காலத்துல. அது இவங்க வள்ளின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து. அதே மாதிரி மஞ்சள் என்று சொல்றாங்க தானே, அது மஞ்சள் நிற அல்கா, பாறையில வளரக்கூடிய ஒரு அல்கா. அதுல வந்து ஒரு வேதிய பொருட்கள் இருக்கு தானே. இப்ப இலையை பிடிச்சி நம்ம தேய்க்கும் போது பச்சை கலர்ல நிறம் தானே, அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் பொருளை தேய்க்கும் போது மஞ்சள் அந்த வேதியியல் வரும் தானே பொருட்கள். நம்ம எதையும் இல்லைன்னு சொல்லி மறுக்கல. வாய்மொழியா சொன்ன கதைக்கு சான்றுகள் இருக்கும்போது நம்ம மறைக்க முடியும். அதை இல்லைன்னு சொல்லி நம்ம வாதாட முடியாது. அதுதான் இதெல்லாம் வந்து இந்த இங்க இருக்கிற மாதிரி எங்க ரம்படைக்கு போயிட்டு இந்த நுரலியார் நினைக்கிறேன் சீதாரா அந்த கோயில்
அங்க வைக்கிற அந்த பாறைகள் இது மாதிரி இருக்கு. இது வெட்ட வெளியில் இருக்க பாறைகள் படியா மலைகள் நீர்கள் பெய்யும் தானே. மழை தண்ணியில் வந்து சாதாரணமான மழை H2O மட்டும் வராது, அமிலமும் வரும். அமில ரசாயன தாக்கங்கள் வந்து பாறையில் இடம்பெறதால இப்படி இந்த நிறங்கள் வந்து மேலே தெரியும். இது சயின்ஸ், இது சமயம் இல்லை, இது சயின்ஸ். அப்படி அந்த அதான் இருக்கு கிணறு பார்த்துட்டு அதான் மஞ்சள் அரைச்ச கிணறு இருக்கு. ஆனால் இப்போ இது வந்து கிணறு. இதெல்லாம் நாளைக்கு என்ற அடுத்த வீடியோ காண உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டும். இப்போ இந்த அண்ணாக்காகத்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிணறுன்னு தான் சொன்னாங்க. பள்ளி அம்மா குளிச்ச இடம் கிணறு என்ன அதுல மஞ்சள் ஊசி இதுல வந்து குளிச்சவா. அங்க மஞ்சள் ஊசிட்டு இப்போ இது தண்ணி தீர்த்தத்தை கொண்டு போறீங்களா நீங்க? எங்க இருந்து வரீங்க? நாங்கள் வட்டாப்பளை முல்லைத்தீவு வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பரம்பரை பூசாரியார். எத்தனை வருடமா நீங்க என்னை பற்றி நான் போல்வதற்கு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வேற கேட்டால் மீதியை சொல்லுவார். உங்களுக்கு தெரிந்த தகவல் ஏதாவது இந்த கோயில் பத்தி? எந்த கோயில்? இந்த உகந்தை கதிர்காமம் உகந்தையை பற்றியப்போ உரிமை இருக்கு. அதோட முருகன் வந்த இடம் உண்டும், கதிராமத்திலிருந்து வந்த இடம் உண்டும், வள்ளியம்மா பார்த்த இடம் உண்டும். அடுத்து அவங்க வெத்திலா கிடைச்ச இடம் அதில் இருக்கு, மஞ்சள் பூசின இடம் இருக்கு, இது அவ குளிச்ச இடம். அதே மாதிரி அங்கால முருகன் ஒளிச்சிருந்து வள்ளியம்மா பார்த்த இடமா மரம் ஒன்று இருக்கு. இவ்வளவுதான் சொல்லலாம். முருகன் சார்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடங்கள் இந்த உகந்த உண்டா இருக்குன்னு உகந்ததான் ஆரம்ப காலத்துல முருகன் வந்து இருந்தவர். இருந்து கப்பல் ஒன்று செய்தார்னு சொல்லி ஐதீக கதைகள். செவி வழி வந்த கதை தான் இது. எங்களுக்கு செவி வழி வந்த கதை. இதுல ஒரு கல் மலை ஒன்று இருக்குது. அது பார்க்க கப்பல் மாதிரி தான் இருக்கு. அந்த கப்பலை வள்ளியை ஏற்றுறதுக்கு தான் இந்த கொண்டு வந்தவர். இந்த கொண்டு வந்து வள்ளி கதிராமம் போயிட்டு அந்த கப்பலை தங்கத்தெல்லாம் செய்திருந்த கப்பல். அந்த தங்கத்தை செய்த கப்பலை எடுக்கிறதுக்கு திருடர்கள் போய் முயற்சி செய்ய கப்பல் டக்குன்னு கல்ல இந்த செவி வழி வந்த வாய்மொழி மூலமா பரம்பரையா கடத்தக்கூடிய கதைகள். ஏன்னா எத்தனையோ நூற்றாண்டுக்கு முற்பட்ட கதைகள் என்னபடியா ஆதாரங்களை நம்மளால நிரூபிக்க முடியாத ஒரு சூழல், அதுவும் இலங்கையில இருந்து. அதோட இந்த பாறைகள் தான் கூடுதலா அந்த மஞ்சள் நிற வேதிப்பொருள் இருக்கும். இது என்ன வள்ளியம்மா புட்டு செய்து கொண்டிருக்கு. புட்டு அள்ளி எறிஞ்சவாவா. அதுதான் இந்த கல்லத்தில் இதெல்லாம் புட்டு இது சொல்லிடணும். செவி வழி வந்த நம்புறவர்களுக்கு நம்பினதுதான் இறைவன். நான் அந்த படகு நீங்க சொன்னீங்க படகு கதை, அது 100% நம்புறீங்க. சரியா, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே போவோம். அதாவது கதிர்காமத்தில் முருகப்பெருமானும் வள்ளியும் சேர்ந்து மஞ்சள் அரைச்சி குளித்த இடத்த காட்டிட்டேன். கிணற மஞ்சள் அரைச்ச இடத்து தான் இப்போ பார்க்குறது போயிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெருசாக வந்து வெளியே வராத இடங்கள் தான். நாங்கள் போவோம் உள்ள. நான் ஏன் வெளியே வராத இடங்கள்னு சொன்னால், இன்னும் யூடியூபர்ஸ் வந்து இன்னும் பதிவு ஏற்றலை, இனிமே வந்து பதிவு ஏற்றுவாங்க. என்னடா திடீர்னு 2 வருஷத்துக்கு முதல்ல இருக்க வீடியோலாம் ஓடுது என்று நான் ஜோதிச்சு பார்த்தேன். வியூவர்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தேன், ஸ்ரீலங்கா காட்டுச்சு. எனக்கு அப்பயே விளங்கிட்டு எல்லாம் பார்க்க வலிக்கிட்டானுங்கள், வரப்போகிறாங்க கதிர்காமத்துக்குண்டு. அதே மாதிரி நானும் பார்க்குறேன், எல்லோரும் வந்து நிற்கிறாங்க கதிர்காமத்தில் கேமராவோட. சரி, சந்தோஷம் தான், நம்ம வரலாறு தானே, மாற்றி சொல்லாமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வள்ளி அமைச்சு புட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த வேடவ மக்கள் பாதுகாப்பு அரணாக வந்து வைக்கப்பட்ட கற்கள் தான் இது. உண்மையாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்தவர்களை நம்பக்கூடாது. ஸோ வந்து இந்த பாறையை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நேர் வடிவில் இருக்கும். இப்படி வந்து அப்படி அந்த காட்டுக்குள்ளாலேயே ஒரு அரண்ன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி சொல்கிற மதில் சுவரன்னு சொல்லுவாங்கன்னே, அந்த மாதிரி இந்த பகுதியில் அப்படியே அமைக்கப்பெற்ற அந்த பாறைகள் தான் இது. சரி, நாங்கள் இப்போ ஐயாவை போய் பார்ப்போம். அதேமாதிரி கதிர்காமத்தில் நம்மளுக்கு வந்து மலையில் வந்து ஒரு இடத்துல வந்து சுரண்டக்குள்ள உண்மையான சந்தனம் மாதிரி வரும்.
இதுல மஞ்சள் வேற இல்ல. இந்த இதில் நாம மஞ்சளை போட்டு அரைச்சி எல்லாரும் பூசணும் கட்டாயம். இது பண்றது ஏன்னா இப்போ முக்கியமா பாருங்க, எல்லாருமே வந்து மஞ்சள் பழக்க வழக்கம் ஃபுல்லா போயிடுது. இப்போ இதுல நாங்க மஞ்சளை போடுறோம் என்னன்னு சொன்னா வந்து இப்போ எல்லாரும் கிரீமை தான் நம்பிட்டு கிடக்குறாங்க. இப்போ மஞ்சள்ன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரக்கூடியது மஞ்சள்ன்றது நாம தெரியும் எல்லாரும். அதனால தான் இந்த மஞ்சளை வந்து நாங்கள் இதில் போடுறோம். போட்டு எல்லாரும் பூசினா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு வரும். அது நல்லதானேன்றதுக்காக தான் அந்த வேலையை செய்து கொண்டு. சுவாமி எங்க இருந்து வரீங்க? நாங்கள் வந்து சித்தாண்டி பேரோட மலை. இல்லை எத்தனாவது வட்டமா இங்கே வரீங்க? நான் வந்து 4 வருஷமாக பாத யாத்திரைக்குள்ள வாரம். இந்த இடத்துல வந்து ஒரு 4 வருஷமாக இந்த இடத்துக்கு வருவேன். ஆரம்பத்தில் இல்லை வேற ஒரு சித்தர் ஒன்று இருந்தவர். அது அவர் இருக்கக்குள்ள நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். நான் அவர் இப்போ இல்லை, அவர் எங்கண்டே தெரியல எனக்கு. அந்த சித்தரை நான் பார்த்துருக்கிறேன், அவரோட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் 3-4 வருஷத்துக்கு முதல். இப்போ வந்து அவர் வந்து இல்லை. இப்போ அவர் அதனால வந்து இந்த வேலுக்கு வந்து நான் இந்த இடையில வரக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த காட்டுக்குள்ள ஆறு இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால நான் அரோரா போட்டு அவங்கள விட தெரியாம எத்தனையோ பேர் போறாங்க. இதை பார்க்கட்டுமே, இது தெரியாம. அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். காயம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து மஞ்சள் மட்டும்தான் அரைச்சி இதுல மஞ்சள் அரைச்சது, இதுல வெத்தில பாக்கு போட்டு குத்தி அவங்க இதை சப்பிரிக்கிறாங்க. இதுல உலக்கையெல்லாம் இருந்திருக்கிற உலக்கையெல்லாம் அதெல்லாம் வந்து எடுபட்டுது. உங்களுக்கு தெரியும் தானே? அது எடுபட்டு இருக்கும். அது ஆனா ஆரம்பத்துல இந்த உலக்கை இருந்திருக்குது. அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலத்துல வெத்தில பாக்கு போடுற பழக்கங்கள் இருந்திருக்குன்றீங்களா? வெத்தில பாக்குன்னு சொல்றது வந்து நமக்கு ஆரம்பத்தில் இருந்ததுனால தானே நாம் அதை செய்யறோம். அந்த வெத்திரன்ற ஒரு மரம் வந்ததுனால தானே அதை சப்புறோம். அப்போ அது நம்மளுக்கு இறைவன் உருவாக்கி தந்திருக்கிறதா தானே. பாக்கண்டு ஒன்று வந்ததுனால தானே அதை சப்புறோம். அது அந்த நேரத்தில் அவங்க வச்சிருந்ததுனால தான் ஏன்டா நாம இப்போ வெத்திலன்ற சீதேவி அதிலையும் தானே. அப்போ அதனால வந்து அந்த வெத்திலேயே நாம அந்த நேரத்திலே அதை இடிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. இடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த இடத்த வந்து வேல் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இதில் வேற என்ன சிறப்புகள் இருக்கு? இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால் வந்து இதை பார்க்கறதுக்காக வாராக்களுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த வேல் இந்த ஆரம்பத்தில் வேல் வச்சிருக்கிறதுல இந்த வேலுக்கு அபிஷேகத்தை செய்து அதுக்குரிய மடைகளை வச்சு நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ கடைசியில் வந்து இதுக்கு வைரவருக்குரிய இப்போ பூஜையை செய்து போட்டு இப்போ ஒரு 8-9 மணிக்குள்ள இந்த பூஜையை செஞ்சு போட்டு அப்புறம் நாங்கள் வெளியாகிடுவோம். ஏன்னா இப்போ காவல் பண்ணி தான் நிற்கிறேன் இதுக்குள்ளே. சில விஷயங்களை காவல் பண்ணி தானே நாங்கள் செய்யணும். ஏன்னா நான் இரவையில் வந்து ஒரு 10 மணி 8 மணிக்கெல்லாம் நின்று போடுறாள். அப்போ நான் அதுக்காக வந்து இந்த காவல் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ போகக்குள்ள இந்த தேங்காய் இருக்குது எல்லாத்தையும் உடைச்சு இந்த காவல் இது பண்ணிட்டு போட்டு நான் வெளியாகி போவேன். இதில் இப்போ வைரவர் தெய்வமா இருக்காங்களா? இல்லை, வைரவர் நாங்கள் அழைச்சி தான் இந்த வேலையை செய்வோம். அதனால இந்த முருகப்பெருமான வேல் தான் இந்த இடத்த இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாங்கள் அப்படி இந்த பகுதியை போய் பார்ப்போம். அங்க இருக்கிற தீபம் அது வந்து என்ன வந்து பல்லியம் மாளிகையில வந்து மஞ்சள் அரைச்சி திரிக்கக்குள்ள இந்த இதில் இந்த இடத்த துப்புரவு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிபடக்கூடிய வகையில் செய்திருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த மரத்துக்காகவே ஒரு நம்பி கும்பலாம் போல இருக்கு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மரம். 3 பேர் கட்டி பிடிக்கலாம் போல இருக்குன்னு. அவ்வளோ ஒரு பெரிய மரம். இது என்ன மரம் தெரியலையே. மாதிரி இருக்குல்ல இல்லையா? இல்லை, நாளைக்கு வீடியோ வந்து இந்த இடத்த நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். நீங்க எந்த ஊரா? நாங்கள் வந்து அம்பார். அம்பாரா? எத்தனை வருஷமா வரீங்க இங்கே? அம்பார் நாங்கள் 2 வருஷம் வந்துட்டோம். 2-3 வருஷம் வராங்க. இவங்களாம் 2K கிட்ஸ்னா பரவாயில்ல. அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையிலும் சந்தோஷமா இருக்கு. போறீங்களா காட்டுக்குள்ள? நாளைக்கு நடந்து போறீங்களா யாத்திரை? சரி, இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் முருகன் ஒளிஞ்சிருந்து பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் மரம்தான் வேற மாதிரி. ரொம்ப நிசப்தமாக இருக்குல்ல. இந்த மரத்துக்காக தான் நம்பி கும்பிட்றேன். எனக்கு என்ன பயம்னு சொன்னால், இப்படி இடங்களை நம்ம வந்து ஆரம்பித்து விட்டுருவோமா, ஆரம்பிச்சுட்டு நாம் வந்து வளமையாகவே இந்த கதிர்காமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி தான் வர்றது கூடுதலாக தமிழாக்கள். ஆனால் மாற்று இப்போ வேறு இனத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருவாங்க. நம்ம அந்த ஒரு வருஷ கெப்புக்குள்ளே இங்கே நிறைய மாற்றங்கள் வந்துடுது. அதுதான் பிரச்சனையே. இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எதிர்பாராத நிறைய பிரச்சனைகள் வந்து மாறிடுது. அதனால தான் வந்து இப்படியான இடங்களை தொடங்கினா அது சரியான முறையில் பராமரித்து கொண்டு போகணும். அதனால மக்கள் இந்த இடங்களெல்லாம் பார்த்தா வந்து முதலாவது அதுக்கான வழிபாட்டு முறையை செய்துட்டு போகணுமே. சரியா நான் சொல்றது? சரி. அதாவது நான் முதல் முறை வரும்போது அந்த உலக்கம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன அது என்ன இதுன்னு தெரியாது. அப்ப அது ஒரு ஓரமா கிடந்துச்சு. அப்ப என்ன சொல்ற அந்த ஆக்கள் அதை பத்தி பேசிதான். ஆனா இப்ப இல்லை.
அதை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்ன தெரியா இந்த 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 பகுதி தான் உங்களுக்கு இருட்டில் தெரியாமல் இருக்கலாம். இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த அரண்ன்னு சொன்னானா இவங்க சொல்கிறாங்கல்ல புட்டுன்னு சொல்லி, அது புட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, புட்டுலாம் இல்லைங்க. இதெல்லாம் இந்த பாறையை பாருங்க, ஒரு வேலி போன்ற அமைப்பில் இருக்கும். இங்க நின்று பாருங்க, வேலியா இருக்கா? இது அரண், அரண் ஒரு கோட்டை இல்லாட்டி ஒரு பாதுகாப்புக்கு அப்படி வச்சிருப்பாங்க. இங்க பாறையை பார்க்க அரண், இது ஒரு அரணுக்கு வச்சது. ஆனால் இவங்க நம்பிக்கையா புட்டுன்றாங்க. அந்த புட்டுன்னு சொன்னாங்களோ அதுவும் ஒரு அரண் தான், பாறையில தூக்கி தூக்கி வச்சு ஒரு மதில் சிவர் மாதிரி அரண். நான் இங்க நின்று பார்த்தா கூட தெரியும் மடிவா, இங்க நின்று பார்த்தா கூட தெரியும். அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு தானே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தானே, அப்படியோ காலப்போக்குள்ள அப்படியே சரிஞ்சு விழுந்து உருண்டு உருண்டு அப்படி நடந்திருக்கு. அவ்வளவுதான். மிச்சபடி யானைக்கு பயப்படாதீங்க. சரியா இப்ப நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 7:30 பார்த்தீங்கன்னு சொன்னா தூர இடத்துல இருந்து வர பக்தர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நிற்கிறாங்க. எல்லாருமே இரவு தங்கி நின்று நாளை தான் வந்து காட்டுக்குள்ள போய் ஆரம்பிப்பாங்க. நாம வந்து திருவண்ணாமலை இனி நாங்கள் அப்படியே சாமியை கும்பிட்டுருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா 7:45 கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னா பூசை வழிபாடுகள் இடம்பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜனைலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பஜனை வழிபாட்டை பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 7:45 நாங்கள் வந்து தீர்த்தக்கேணி போகிறோம். என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், அதனால தான். அதில் போகிற வழியில் இரவில் பாருங்க பக்தர்கள் எப்படி இருக்காங்க. நான் இரவில் எடுக்கலை, எனக்கு தெரியும் எந்த நேரத்தில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. பக்தர்கள் வந்து சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து காட்சிப்படுத்திக்கலாம். அதாவது இரவு இந்த காட்சி நீங்கள் பார்க்க தான் வேணும். எப்படி வராங்க இங்கே பாருங்க, சாப்பாடு எப்படின்னா கொட்டிருக்காங்க. கேட்டாங்களா கருப்புல பொழிச்சு நின்னதுக்கு வாங்குறேன், இதுக்கு தான். அவளும் பார்த்தீங்க சொன்னா அவள்
பழமையாகவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பஜனைகள் இடம்பெறது சாதாரணமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு அம்பாறை பகுதி சேர்ந்த மக்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பஜனைகள்லாம் மேற்கொள்வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பகலில் வந்திருக்கும் போது இதில் வீடியோ எடுக்க என்ன காரணம்னு சொன்னால் நிறைய பெண்கள் இருந்தாங்க இந்த கேணியை காட்டல. ஸோ இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள் தான் நிற்கிறாங்க. அதனால தான் இந்த கேணியை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நாளைக்கு எல்லாரும் போன பிறகு அவங்களுக்கு இந்த வீடியோ சேர்த்து விடுறேன். இந்த கேணியை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கேணி இருக்குது. இது ஒரு பெரிய கேணி, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ஒரு சின்ன கேணி. இது கேணின்னு சொல்லுவாங்க, சுனை நீர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மஞ்சள் நிற அல்கா நான் சொன்ன பாறையில் வரக்கூடிய மஞ்சள் நிற அல்கா. இது வந்து போன முறை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அந்த வாய்மொழி மூலமாக கூறப்படக்கூடிய, அதாவது வள்ளி வந்து மஞ்சள் அரைச்சி குடிச்சதாக வந்து கூறப்படக்கூடிய அந்த ஒரு மஞ்சள். இதே மாதிரி விபூதி மலைன்னு சொல்லியிருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு வள்ளி மலையில் காட்டியிருப்பேன். நாங்கள் வந்து இதே மாதிரி அல்கா வெள்ளை கலரில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெள்ளை நிறம், இது மஞ்சள் நிறம். ரெண்டும் வந்து எப்படி சொன்னாலும் வாய்மூலம் ஒளி மூலமாக கடத்தப்பட்டாலும் அதற்கான ஆதாரம்னு சொல்லி அதில் இருக்குது. இனி இதை கொண்டு போய் லேபில் வச்சுக்கோங்க, பார்த்து தான் வந்து நாங்கள் இன்றைக்கெல்லாம் அந்தளவு மெனக்கிட மாட்டாங்க. என்ன தெரிய வர்றது எங்கட வரல இருக்காரு வாய்மொழி மூலமாக. இப்போ இதை வந்து தண்ணியில் வச்சு தேய்ச்சா மஞ்சள் வருது. அப்போ அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். வெட்டிய கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் மின் விளக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்து கையில் கோப்பையோட லைனில் நிற்கிறோம் சாப்பாட்டுக்கு, இரவு சாப்பாட்டுக்கு. இது பார்க்கும்போது ஆசையாக இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு சோயா மீட் ஃப்ரை இதான் இன்றைக்கு இரவு சாப்பாடு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். நல்ல டேஸ்டாக இருக்கு. வணக்கம், நான் உங்கள் செந்திரன். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உகண்டையில் நிற்கிறோம். ஸோ கதிர்காம பாத யாத்திரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பாதையை திறக்கிறாங்க. பாருங்க, பக்தர்கள் எல்லாரும் அதாவது இப்போ நேரம் சரியாக 4 மணி எல்லாருமே பாதை திறக்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் வந்து வருகை தந்திருக்காங்க. வழமையாக வந்து போன வருடம் 15,000 பக்தர்கள் சொன்னாங்க. அதுக்கு போன வருடம் 8,000 பக்தர்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு எந்த கணக்கின்படி ஒரு 25,000 to 30,000 பக்தர்களுக்குள்ள வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எல்லாமே புதுமுகமாக இருக்குது. வளமையாக வந்து நான் பார்க்கக்கூடிய ஆக்கள முகமே இல்லை, எல்லாமே புது புது ஆக்களாக இருக்கிறாங்க இந்த கதிர்காமத்தில். ஸோ பார்ப்போம் இந்த யாத்திரை எப்படி இருக்க போகுது. அதோட கதவு திறக்க போகிறாங்க, பாதை அது திறக்க போகிறாங்க. பாதை எப்படி திறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் காட்ட முடியுமோ தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அந்த இடத்த போய் பார்த்தோம். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரி 2:30. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து குளிச்சுட்டு பட்டையை அடிச்சுட்டு வந்தால் சாமியை கும்பிட்டுட்டு இதுக்கு அடுத்து தான் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனெல்லாம் சார்ஜை போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து ஏனி இடங்களை பார்ப்போம். இப்போ நான் ஆக்களுக்குள்ளே போய் காட்டில் இருக்குன்னா எல்லோரும் நித்திர கொள்கிறாங்க. நித்திர கொள்கிற ஆக்களை காட்டுற அழகு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து காட்டல, ஒரு சில இடங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நாங்கள் வந்த டீம், அதனால் வந்து காட்டுறோம். இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பக்தர்கள் யாரும் மல்லியில் நிற்கிறேன். மக்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்காங்க காட்டு வலிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 4:18. ஆனால் நிறைய மக்கள், நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முன்னுக்கு போய் முந்தி, அதாவது அந்த அவங்க பதிவுகள் எல்லாத்தையும் காட்டி எத்தனை பேருன்னு சொல்லி எல்லாமே ஆவணங்களை கொடுத்துக்கிறது போகிறதுக்கு ஆயத்தமாக வராங்க எல்லாரும். இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. நல்ல நல்ல பாதைக்கு
இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இடைக்கிடையே பக்தர்கள் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கல எல்லாம் புது புது ஆட்கள். நான் இந்த முறை பார்க்க நிகழ்வு புது புது ஆட்களாகவே இருக்காங்க. என் முகங்கள் வளமையாக தெரியும். நான் நினைக்கிறேன் நாளைக்கு நாளண்டைக்கு தான் வந்து அதாவது மறுநாள் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் எல்லாம் வருவாங்க போகிறதுக்கு பழைய ஆட்கள் எல்லாம் வளமையாக வந்து போகிறார்கள். அதே மாதிரி இப்போ இன்றைக்கு அடிபட்டு கொண்டு போகிற ஆட்கள் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பாதையால் போகிறேன்னு சொல்லி கேட்டு கேட்டு போகிறாங்க எல்லாரும். அப்படின்னா அவங்க இது வரைக்கும் வராதாக்கள் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. அதனால தான் பாதை கூட தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போகிற பாதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த காட்டு வழி பாதை திறக்கக்கூடிய ஆரம்பமான இடம். இப்படி கோயிலுக்கு பின்பகுதியால் வந்திருக்கோம். எல்லாம் இருட்டாக தான் இருக்கும். இருட்டுன்னு சொன்னால் இப்போ அது சரியாக அதிகாலை 4:45. இந்த குடும்பங்களை வாரவங்க இங்கேயே காலையில் டீ எல்லாம் ஊற்றி குடிப்பாங்க. சரியா 4:50. நானும் பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் இந்த பகுதி அதாவது இவ்வளத்துக்கிட்டே வந்துட்டாங்க நிறைய பேர். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இதால் போய் நாங்கள் அந்த பக்கத்தில் திரும்பி போகணும். பாருங்க அதிகாலையிலேயே வந்து பக்தர்கள் வந்து அப்படியே காட்டு வழி பயணத்தை மேற்கொண்டாங்க. சரியா இப்போ காலையில் 4:50. இங்க பாருங்க எவ்வளவு பேர் பாதை திறக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மணிக்கு பிறகு. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் அதாவது இந்த அரசியல்வாதிகள் அடுத்த மாதிரி மீடியாக்கள்லாம் வந்த பிறகு தான் பாதை திறப்பாங்க. அதனால் நிறைய பக்தர்கள் நேரத்துக்கே போகிறாங்க. இங்கே பாருங்க ஒரு வண்டி சுட்டுது. இந்த வண்டியில் எங்கெல்லாம் உருட்ட போகிறாங்கன்னு தெரியும் எனக்கு. மறக்கிற சூப் காலையில் குடிக்க நல்லா இருக்கு. உண்மையாகவே சூப் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிற விதம் தாங்க சார் வந்து இது கடலை குடிக்கிறாங்க. கடல் வாங்க 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 மரக்காரி சுப்பருக்கு கொடுக்க போங்க. நல்லா இருக்கு ருசியா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு ருசியா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூப்புக்கு நின்று விட்டார். காலையில 4:50 கொண்டு நாங்கள் நடந்து போகிறோம்.
சின்ன குறை கூட்டி அம்பி நிமித்தி பிடிக்கணுமாப்பா வேலை ராஜ தேவி நிற்க மர்மம் நிறைந்த உகந்தைமலையில் முருகன் வள்ளியோட வரலாற்று பின்னணிகளை கொண்ட பல இடங்களை மக்கள் தேடி தேடி சென்று வழிபடுற காட்சியையும் இன்று பாதை துறக்கக்கூடிய வழிமுறையையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வளமையாக வர சனத்தை விட இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மடங்கு சனம் அதிகமாக வந்திருக்காங்க. நடுவில் நிறைய பக்தர்களை பார்க்கலாம். இன்னும் நிறைய பக்தர்கள் காட்டு வழி பயணத்தை ஆரம்பித்து காட்டு வழியாக போய் வந்துருக்காங்க. உங்களுடைய கண்கள் முருகனை காண வேண்டும். மதியம் மனதான சாப்பிட்டுட்டு யாத்திரையை தொடரலாம் அப்படின்னு இருக்கேன். எத்தனை ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாரும் நடக்கிறார்கள் என்றால் நடக்கிறார். ஆனால் பாத யாத்திரை நடக்கும்.